இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் எக்ஸ்பிரஸ் நியூஸ். தேமுதிக வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்திடம் நேரில் வாழ்த்து பெற்றனர். தேமுதிக வடசென்னை மாவட்ட கழக புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து கேப்டன் விஜயகாந்த் நேற்று அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை புதிய நிர்வாகிகளான கு. நல்லதம்பி எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் மு. தளபதி, ப. மதிவாணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். கேப்டனின் கரங்களை வலுப்படுத்த அயராது பாடுபடுவோம் என்று வடசென்னை மாவட்ட புதிய நிர்வாகிகள் தெரிவித்தனர். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உருவாகியுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தமிழக மக்கள் மத்தியில் அமோக ஆதரவை பெற்றுத் தருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கோவையில் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்ற உள்ளார். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தமிழக மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருவதாக கூறினார். மேலும் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் கேப்டனும் தாமும் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்யவுள்ளதாக தெரிவித்தார். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதாவின் விடுதலையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று மூத்த வழக்கறிஞர் அந்தி அர்ஜுனா வாதங்களை முன்வைக்க இருந்தார். ஆனால் நீதிபதிகள் அந்த வாதங்களை ஏற்க மறுத்துவிட்டனர். இதன் பின்னர் ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் தம்முடைய வாதங்களை முன்வைத்தார். இதன் பின்னர் இவ்வழக்கின் விசாரணை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்று மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பரமக்குடி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து பெண்கள் உள்பட அனைவரும் குடிகாரர்களாக மாற்றிய ஜெயலலிதாவை வரும் தேர்தலோடு விரட்டியடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், அதிமுக திமுக எனும் மிகப்பெரிய சக்திகளை வீழ்த்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று களப்பணியாற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அணியின் சின்னங்களை பட்டியலிட்டு அதற்கான உதாரணங்களை அடுக்கினார் திருமாவளவன். மேற்கு வங்க மாநிலம் வடக்கு கொல்கத்தாவில் பாலம் உடைந்து 17 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். புதிதாக கட்டப்பட்டு வரும் பாலம் திடீரென இன்று இடிந்து விழுந்ததில் கட்டுமான பணியில் ஈடுபட்டவர்கள் இடிபாடுகளில் சிக்கினர். இதில் 17 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்புத்துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளில் மேலும் பல தொழிலாளர்கள் சிக்கியிருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. குறைந்த விலையில் LED பல்புகள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு விரும்பவில்லை என்று மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம் சாட்டியுள்ளார். உதய் மின் திட்டத்தால் ஆண்டுக்கு 1.80 லட்சம் கோடி சேமிக்க முடியும் என்றார். உதய் திட்டத்தின் பலனை நுகர்வோருக்கு கிடைக்க செய்ய தமிழக அரசு விரும்பவில்லை என்று பிரகாஷ் ஜவடேகர் அப்போது குற்றம் சாட்டியுள்ளார். குறைந்த விலையில் LED பல்புகள் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தாமல் தமிழக அரசு அதிக விலை கொடுத்து பல்புகளை வாங்கியதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் தெரிவித்தார். தேர்தல் புகார்களை உடனுக்குடன் பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பாக இதுவரை 5000த்திற்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்துள்ளதாகவும் இதன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் ராஜேஷ் லக்கானி கூறி வருகிறார். இந்நிலையில் ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பல்லாயிரம் கோடி ரூபாய் பணக்கட்டுகளுடன் 10க்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகள் நின்று கொண்டிருப்பதாகவும் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வைகோ உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வரி செலுத்த தவறுவோருக்கு அபராதம் முதல் சிறை தண்டனை வரை விதிக்கப்படலாம் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். 2015-16 நிதியாண்டிற்கான வருமான வரி செலுத்துவதற்கு இன்று கடைசி நாளாகும். வரி செலுத்துவோரின் வசதிக்காக வங்கிகள் இரவு 8 மணி வரையிலும், மின்னணு பண பரிவர்த்தனை செய்வோரின் வசதிக்காக இரவு 12 மணி வரை செலுத்த
வசதி செய்யப்பட்டுள்ளது. வரி செலுத்த தவறுவோருக்கு அபராதம் முதல் சிறை தண்டனை வரை விதிக்கப்படலாம் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தீவிரவாதம் உலக நாடுகளுக்கு பொதுவான பிரச்சினை என்பதால் அதனை எதிர்கொள்ள அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பெல்ஜியம் சென்ற அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பயங்கரவாத தாக்குதலில் பலியான மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து உத்தரகாண்ட் மாநிலம் நைனிடாலில் இந்தியா, பெல்ஜியம், ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஆசியாவின் மிகப்பெரிய ஏரியஸ் தொலைநோக்கியை பிரதமர் நரேந்திர மோடியும் பெல்ஜியம் பிரதமரும் இணைந்து ரிமோட் மூலம் துவக்கி வைத்தனர். கருப்பு பணம் மற்றும் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடிய லலித் மோடி, விஜய் மல்லையா உள்ளிட்டோர் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி பேச மாட்டார் என்று ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். அசாம் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திக்பாய் நகரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கிலோ அரிசி 2 ரூபாய்க்கு விநியோகிக்கப்படும் என்றார். மேலும் ஊழலுக்கு எதிராக பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரத்தில் மட்டுமே ஈடுபடுவார், ஆனால் கருப்பு பணத்தை கொண்டுவர எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டார் என்று அவர் கூறினார். தீவிரவாதிகளின் கையில் அணு ஆயுதங்கள் கிடைக்காமல் தடுப்பதே அணுசக்தி பாதுகாப்பு உச்சி மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்று அமெரிக்க அதிபர் ஒபாமா கூறியுள்ளார். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் 4வது அணுசக்தி பாதுகாப்பு உச்சி மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. 2 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 50 நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி பெல்ஜியத்தில் இருந்து வாஷிங்டன் சென்றுள்ளார். ராணுவ வீரர்களின் பாதுகாப்புக்காக குண்டு துளைக்காத உடைகள் வழங்க ராணுவம் முடிவு செய்துள்ளது. தீவிரவாதிகளுக்கு எதிரான சண்டையின் போது நமது வீரர்கள் உயிரிழப்பதை தடுக்கும் வகையில் முதல்கட்டமாக 140 கோடி ரூபாயில் 50,000 குண்டு துளைக்காத ஆடைகளை வழங்கிட ராணுவம் முடிவு செய்துள்ளது. இந்த ஆடைகள் வரும் ஆகஸ்ட் முதல் விநியோகிக்கப்படும் என்றும் 2017ஆம் ஆண்டு ஜனவரிக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டிஎன்பிஎஸ்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 5,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் 11 உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டனர். இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. இதில் அரசு தரப்பில் ஆஜராகாததால் வழக்கை விசாரித்த நீதிபதி டிஎன்பிஎஸ்சி அதன் உறுப்பினர்கள் 11 பேருக்கும் தலா 5,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டார். அதிமுக, திமுக ஆகிய 2 ஊழல் கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது என்று தேமுதிக மக்கள் நல கூட்டணி சூளுரைத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய மக்கள் நல கூட்டணி தலைவர் முத்தரசன் இதனை தெரிவித்தார். அதிமுக, திமுக ஆகிய 2 கட்சிகள் மீதும் ஊழல் வழக்குகள் கத்தி போல் தொங்கிக் கொண்டிருப்பதாக சாடினார். இதனைத் தொடர்ந்து பேசிய தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் வி.சி. சந்திரகுமார், மின்சாரம், முட்டை, பருப்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொள்முதல் செய்ததில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக, திமுக ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து கேப்டன் விஜயகாந்த் அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வைகோ, திருமாவளவன் ஆகியோர் மக்களுக்கு வேண்டுகோள் வைத்தனர். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத தலைவரை தாங்கள் முதல்வராக அறிவித்திருக்கிறோம் என்று கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆம் ஆத்மி தமிழக தலைவர் வசீகரனை வைகோ நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, ஊழலில் அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் என்று குற்றம் சாட்டினார். ஒரு சில ஊடகங்கள் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக பணத்தை பெற்றுக் கொண்டு இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறது என குற்றம் சாட்டிய வைகோ, இந்த கூட்டணியை உடைக்க யாராலும் முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இரண்டு சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களின் இன்சூரன்ஸ் கட்டணம் 40% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வாகன உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், கனரக வாகனங்கள், லாரி உள்ளிட்ட அனைத்து வாகனங்களுக்கும் காப்பீடு தொகை நாளை முதல் உயர்த்தப்படுகிறது. குறைந்தபட்சம் 9.91% இருந்து அதிகபட்சமாக
30% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அந்நிய நேரி முதலீட்டை அதிகரிப்பதுதான் இந்த கட்டண உயர்வுக்கு முக்கிய காரணம் என்று லாரி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். குழந்தை கடத்தல்காரர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் குழந்தைகள் மாயமாகி வருவது குறித்து தலைமை செயலர், டிஜிபி ஆகியோர் 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. குழந்தைகள் மாயமான விவகாரத்தில் மாஃபியா கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2014 441 குழந்தைகளும் 2015 656 குழந்தைகள் மாயமாகி உள்ளதாக காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. சுங்கச்சாவடிகளில் நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ள கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. சுங்க கட்டண உயர்வு, வாகன காப்பீட்டு உயர்வு ஆகியவற்றை தடுத்து நிறுத்தக் கோரி சென்னையில் வருகின்ற 3ஆம் தேதி நடைபெறும் லாரி உரிமையாளர் கூட்டத்தில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழியில் தனி வட்டாட்சியரின் தலைமையில் தேர்தல் பறக்கும்படை நடத்திய அதிரடி சோதனையில் 2500 மதுவுண்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவெண்காடு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட மேல மூவர்கரை மீனவர் குடியிருப்பில் முருகேஸ்வரி என்பவர் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனையடுத்து மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்த முருகேஸ்வரியை குண்டர் சட்டத்தில் காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி பேருந்து நிறுத்தம் அருகே உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தி கிராம மக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வரும் நிலையில் பேருந்து நிறுத்தம் அருகே டாஸ்மாக் கடை திறக்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பள்ளி செல்லும் மாணவிகள், பெண்கள், அலுவலகம் செல்வோர் என பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து ஒன்றியங்களிலும் கூடுதலாக நேரடி கொள்முதல் நிலையம் துவங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போதுள்ள கொள்முதல் நிலையங்களில் தினமும் கொள்முதல் செய்ய வேண்டும், வங்கிகளில் கடன் பெற்றுள்ள விவசாயிகளின் மீது ஜப்தி நடவடிக்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் ஆர்ப்பாட்டத்தின் போது முன்வைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே கிணற்றில் குதித்து பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியது. குருணைக்குளம் பகுதியில் வயல்வெளியில் உள்ள கிணற்றில் பெண் உடல் மிதப்பதாக வந்த தகவலை அடுத்து தீயணைப்புத் துறையினர் அந்த உடலை மீட்டனர். விசாரணையில் உயிரிழந்த பெண் பசுக்கிடை விலையைச் சேர்ந்த தெய்வகுமாரி என்பவரின் மனைவி என்பதும் இவர் நீண்ட நாட்களாக மனநிலை சரியில்லாமல் இருந்து வந்ததும் தெரியவந்துள்ளது. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி திட்டப்பணிகள் ஆய்வுக் கூட்டம் நடத்திய நாகை மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர். SRMUவின் ரயில்வே பணிமனை மேற்பார்வையாளர்கள் கவுன்சில் முதலாம் ஆண்டு கூட்டம் திருச்சி பொன்மலை பணிமனையில் நடைபெற்றது. ரயில்வே பணிமனைகளில் பொறியாளர்களின் திறன் பயிற்சிக்காக ஆண்டுதோறும் 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்ய வேண்டும், தொழில்நுட்ப பொறியாளர்களுக்கு தனி நிறத்தில் அடையாள அட்டை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அனைத்து மக்கள் மனித உரிமைகள் கழக பெண் வேட்பாளர்களுக்கு மர்ம நபர்கள் மிரட்டல் விடுப்பதாக தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அனைத்து மக்கள் மனித உரிமை கழகம் சார்பில் 100 தொகுதிகளில் பெண் வேட்பாளர்களை நிறுத்துவதாக கழக தலைவர் ஏசுதாஸ் அறிவித்திருந்தார். இதனையடுத்து கழக நிர்வாகிகளுக்கு மர்ம நபர்கள் தொடர்ந்து மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அதனால் அவர்கள் அச்சத்தில் இருப்பதாகவும் கூறி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் சோலார் விளக்குகள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. சோலார் விளக்குகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெற்றது. வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெற்று தமிழகத்தில் ஊழலற்ற ஆட்சி அமைக்கும் என்று கூட்டத்தில் நம்பிக்கை தெரிவித்தனர். மத்தியில் ஆளும் பாஜகவினர் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து கன்னியாகுமரி மாவட்ட மக்களை ஏமாற்றுவதாக கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகேசன் குற்றம் சாட்டினார். திருச்சி தென்னூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற உக்கிர காளியம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கிய விழாவில் முக்கிய நிகழ்வான குட்டிக்குடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பின்னர் பலியிடப்பட்ட ஆயிரக்கணக்கான ஆடுகளை கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு அருகே உள்ள ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரியில் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் 3 நாட்கள் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. மாணவர்களின் நவீன கண்டுபிடிப்புகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதில் மாணவர்கள் உருவாக்கிய சூரிய ஒளியில் இயங்கும் கார் காண்போரை வியப்பில் ஆழ்த்தியது. கல்லூரியின் முதல்வர் ஐஸ்டஸ் ராவி தலைமை தாங்கிய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டார். கண்காட்சியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் தென் திருப்பேரை மகர நெடுங்குழை காதர் பங்குனி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9ஆம் நாளான இன்று எம்பெருமாள் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடர்கின்றது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள் நிகழ்த்திய கண்ணிவெடி தாக்குதலில் உயிரிழந்த 7 வீரர்களில் ஒருவர் சென்னையைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சத்தீஸ்கரில் தீவிரவாதிகள் நடத்திய கண்ணிவெடி தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 7 பேர் கொல்லப்பட்டனர். இதில் ஒருவர் சென்னை அம்பத்தூரை சேர்ந்த விஜயராஜ் என்பது தெரியவந்துள்ளது. இவரது உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட உள்ளது. உயிரிழந்த விஜயராஜ் தகவல் தொடர்பு துணை ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இவருக்கு ஷர்மிளா என்ற மனைவியும் விஷால் என்ற மகளும் உள்ளனர். தர்மபுரியில் முட்டைகோஸ் விலை சரிந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். பாலக்கோடு பகுதியில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் அதிக அளவில் முட்டைகோஸ் பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் விவசாயிகளிடம் இருந்து முட்டைகோஸை கிலோவுக்கு 2 ரூபாய் கொடுத்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து வருகின்றனர். இதனால் பெரும் நஷ்டமடைந்துள்ள விவசாயிகள் தோட்டக்கலை மூலமாக தமிழக அரசு மானியம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே பூச்சிக்காட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஜெகன் அங்குள்ள கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் விரக்தி அடைந்த ஜெகன் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து தகவல் அறிந்தும் தீயணைப்புத் துறையினர் வராததால் பொதுமக்களே கிணற்றில் இருந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து தட்டார்மடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கேப்டன் விஜயகாந்த் அணியினர் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் கேப்டன் விஜயகாந்த் அணியின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இதேபோல் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்ற கேப்டன் விஜயகாந்த் அணி ஆலோசனைக் கூட்டத்திற்கு தெற்கு மாவட்ட செயலாளர் கீர்த்தி சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். தருமபுரி மாவட்டம் அரூரில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் திண்ணை பிரச்சாரம் மேற்கொள்ள ஆலோசிக்கப்பட்டது. இதில் தேமுதிக மாவட்ட செயலாளர் இளங்கோவன் உள்ளிட்ட கேப்டன் விஜயகாந்த் அணியினர் கலந்து கொண்டனர். சவுதி சிறையில் சட்டவிரோதமாக அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரிய வழக்கில் பதிலளிக்க வரும் 13ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது.
மீன்பிடித்தலுக்காக அழைத்துச் செல்லப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 62 மீனவர்களை ஆஜர்படுத்தக் கோரி தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனுவில் நீதிபதிகள் செல்வம் மற்றும் சொக்கலிங்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவசாயத்தை பாதிக்கும் மணல் குவாரியை மூடக்கோரி கலிஞ்சிக்குப்பம் கிராம மக்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். வளவனூர் அருகே சொர்ணாவூர் கீழ்ப்பாதி பகுதி தென்பெண்ணை ஆற்றில் மணல் குவாரி இயங்கி வருகிறது. அளவுக்கு அதிகமான மணல் எடுத்து வருவதால் நிலத்தடி நீர் குறைந்தும் கடல் நீர் உள்புகுவதாக தெரிவித்து மணல் குவாரியை மூட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறாவிட்டால் தோனி, விராட் கோலி ஆகியோரை பலாத்காரம் செய்வேன் என்று மும்பையைச் சேர்ந்த மாடல் அழகி ஒருவர் கூறியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி கேப்டன் அப்ரிடி தன்னுடன் உறவு வைத்திருந்ததாகவும் தனது கர்ப்பத்திற்கு அவரே காரணம் என்றும் சில தினங்கள் முன்பு கூறியவர்தான் ஆர்ஷிகான். தற்போது தனது டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில் உலகக்கோப்பையை இந்தியா வெல்லாவிட்டால் தோனி, கோலி, ரெய்னாவை பலாத்காரம் செய்வேன் என்று குறிப்பிட்டுள்ளார். கிறிஸ்தவர்களின் மதகுருவான போப்பாண்டவர் பெயரை குறிப்பிட்டு சர்ச்சைக்குரிய கருத்தினை தெரிவித்த பிரபல பாலிவுட் நடிகரான ரித்திக் ரோஷனுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முன்னதாக நான் எந்த பெண்ணுடன் தொடர்பு படுத்தி பேசப்படுகிறேனோ அந்த பெண்ணை விட போப்பாண்டவரை அதிகம் நேசிக்கிறேன் என்று ரித்திக் ரோஷன் கூறியிருந்தார். ரித்திக் ரோஷனின் இந்த கருத்துக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. ரித்திக் ரோஷன் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்று கிறிஸ்தவ அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. புதுமுக நடிகர்கள் நடிக்கும் வீரதேவன் படத்தின் ஒரு பாடல் காட்சி சென்னை வளசரவாக்கத்தில் இன்று எடுக்கப்பட்டது. GS மூவிஸ் தயாரிப்பில் வீரன் செல்வராசு இயக்கத்தில் உருவாகும் வீரதேவன் திரைப்படத்தில் புதுமுக நடிகர் நடிகைகள் நடித்து வருகின்றனர். இத்திரைப்படத்தின் படப்பிடிப்பு முடிவடைந்த நிலையில் ஒரு பாடல் காட்சி மட்டும் சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள ARS கார்டனில் இன்று எடுக்கப்பட்டது. இப்படத்தை தர்மா பிரகாஷ் என்பவர் இசையமைக்கிறார். உலகக்கோப்பை T20 கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா தோல்வி தழுவி வெளியேறியதற்கு அணி தேர்வே காரணம் என்று ஷேன் வார்ன் கூறியுள்ளார். போட்டிகளின் போது சரியான வீரர்கள் களமிறக்கப்படவில்லை, தேர்வுகளில் மாற்றம் செய்தால் ஒன்றுமாகாது என்ற கருத்து தவறாக முடிந்துவிட்டதாகவும் வார்னர், ரான் பிஞ்ச் ஆகியோரை தொடக்கத்தில் களமிறங்கியிருக்க வேண்டும் என்று ஷேன் வார்ன் தெரிவித்துள்ளார். மேலும் உஸ்மான் கவாஜாவை களமிறக்கியதால் அணியின் சமச்சீர் தன்மை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். அதிரடி வீரர் கிறிஸ் கெயிலை கட்டுப்படுத்த தோனியின் கைவசம் பந்துவீச்சாளர்கள் உள்ளனர் என்று இலங்கை முன்னாள் கேப்டன் குமார் சங்ககரா தெரிவித்துள்ளார். கிறிஸ் கெயில் இடது கை பவுலர்களுக்கு எதிராக தடுமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். இந்திய அணியில் ஆசிஷ் நெய்ரா இருக்கிறார். இவர் இந்த தொடரில் சிறப்பாக வீசி வருவதால் இந்திய அணியின் போதிய பவுலர்கள் இருப்பதாகவே தான் கருதுவதாக கூறினார். ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் ஹைப்ரீத் பும்ரா ஆகியோர் கெயிலுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடியவர்கள் என்றும் சங்ககாரா தெரிவித்துள்ளார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது.